Dear 10th standard students, exercise 3.16ல தேர்டில் ஃபஸ்ட்டு செக்ஷன் பார்க்கலாம். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 3x3 மேட்ரிக்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. 3x3 மேட்ரிக்ஸ்னால் என்னது? 3 ரோ 3 காலம் இருக்கிறதுன்னு உனக்கு தெரியும். அதில் மொத்தமாக எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கும்? 9 எலமெண்ட்ஸ் இருக்கும். ஃபஸ்ட் ரோவில் 3 எலமெண்ட் இருக்கும். A11, A12, A13. அதோட அலைன்மெண்ட்டு சொல்கிறேன். செகண்ட் ரோவில் 3 எலமெண்ட் இருக்கும். A21, A22, A23. தேர்ட் ரோவில் A31, A32, A33ன்னு 3 எலமெண்ட் இருக்கும். இது அதனோட ஜென்ரல் பொசிஷன். அந்த பொசிஷனுக்குரிய நம்பர்ஸை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அவங்க அதுக்குரிய கண்டிஷனை கொடுத்துட்டாங்க. என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாரு. Aij இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் I மைனஸ் 2jன்னு கொடுத்துருக்காங்க. ஐக்கு பதிலாக முதல்ல இருக்க நம்பரை எடுத்துக்கணும், ஜேக்கு பதிலாக ரெண்டாவது இருக்க நம்பரை ஒவ்வொரு அலைன்மெண்ட்லேயும் எடுத்துக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு அலைன்மெண்ட் நம்பர் A11 கண்டுபிடிக்கிறேன். ஃபஸ்ட்டு இருக்க 1 வந்து ஐஏ, செகண்ட் இருக்க 1 வந்து ஜே. அப்போ நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 1 மைனஸ் 2 இன்ட்டு 1 வருது. 1 மைனஸ் 2 மைனஸ் 1 வருது. இந்த மாடுலஸ் என்ன பண்ணும்? மைனஸ் நம்பர்னாவாக இருந்தாலும் பாசிட்டிவாக தான் ஆன்சர் கொடுக்கும். அப்போ +1 ஆன்சர் வந்தது. A12 ஃபஸ்ட் ரோவில் செகண்ட் எலமெண்ட்டில் இருக்கிற எலமெண்ட்டை கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஐக்கு பதிலாக 1, ஜேக்கு பதிலாக 2வை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 1 மைனஸ் 2 இன்ட்டு 2 என்ன வரும்? 1 மைனஸ் 4 வரும், -3 வரும். மாடுலஸ்குள்ளேருந்து வெளியில் எடுத்தோம்னா +3 வருது. அதே மாதிரி தேர்ட் எலமெண்ட் A13 கண்டுபிடிக்க போகிறோம். ஐக்கு பதிலாக 1, ஜேக்கு பதிலாக 3 போடுறோம். அப்போ 1 மைனஸ் 2 இன்ட்டு 3 என்ன வரும்? 1 மைனஸ் 6 -5 இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ்குள்ளேருந்து எடுக்கிறப்ப +5 ஆன்சர் வரும். இப்போ செகண்ட் ரோவில் இருக்க 3 எலமெண்ட்டையும் கண்டுபிடிக்கலாமா? A21 கண்டுபிடிக்க போகிறோம். ஐக்கு பதிலாக 2, ஜேக்கு பதிலாக 1. அப்போ மாடுலஸ் ஆஃப் 2 மைனஸ் 2 இன்ட்டு 1 என்ன வரும்டா? 2 மைனஸ் 2 0 வந்துடும். சரியாடா? A22 ஐக்கு பதிலாக 2, ஜேக்கு பதிலாக 2 போடுறேன். மாடுலஸ் ஆஃப் 2 மைனஸ் 2 இன்ட்டு 2 என்ன வரும்டா? 2 மைனஸ் 4 வரும். -2 மாடுலஸ்குள்ளே இருக்கும். அது +2 ஆன்சர் வந்துடும். A23 ஐக்கு பதிலாக 2, ஜேக்கு பதிலாக 3 யூஸ் பண்ணுறேன். அப்போ A23யோட வேல்யூ என்ன வருது? மாடுலஸ் ஆஃப் 2 மைனஸ் 6 மாடுலஸ் ஆஃப் -4 வருது. ஆன்சர் என்ன வரும்? 4 வரும். A31 தேர்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட். ஐக்கு பதிலாக 3, ஜேக்கு பதிலாக 1. அப்போ 3 மைனஸ் 2 1 வருது. 1க்கு மாடுலஸ் வேல்யூ எடுத்தால் 1. A32 தேர்ட் ரோவில் செகண்ட் எலமெண்ட். ஐக்கு பதிலாக 3, ஜேக்கு பதிலாக 2 போடுறேன். அப்போ என்னடா வரும்? 3 மைனஸ் 4 -1 வரும். மாடுலஸ் வேல்யூ எடுத்தால் 1 வருது. A33 தேர்ட் ரோவில் தேர்ட் எலமெண்ட்டு. ஐக்கு பதிலாக 3, ஜேக்கு பதிலாக 3. அப்போ என்ன வரும்டா? 3 மைனஸ் 6 வரும். -3 மாடுலஸ் வேல்யூவில் எடுத்தால் 3 வருது. அப்போ நமக்கு ரெக்வயர்டான மேட்ரிக்ஸ் என்னதுடா? A இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு A11, A12, A13 ஃபஸ்ட் ரோவில் நான் ஃபில் பண்ணுறேன். அப்போ 1 3 5 வருதா? அடுத்தது A21, A22, A23யோட வேல்யூஸை செகண்ட் ரோவில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 0 2 4 வருது. தேர்ட் ரோவில் A31, A32, A33யோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 1 1 3 வருது. அப்போ 3x3 மேட்ரிக்ஸில் இருக்கிற 9 எலமெண்ட்ஸையும் அவங்க கொடுத்த கண்டிஷன் பேரில் என்ன பண்ணிட்டோம்? கண்டுபிடிச்சிட்டோம். சரியாடா? மாடுலஸ் என்ன பண்ணோம்? மைனஸ் நம்பராக இருந்தாலும் ப்ளஸ் நம்பராக இருந்தாலும் அதனோட ரிசல்ட் என்னது? பாசிட்டிவ் வேல்யூ தான் வரும். சரியாடா? 0க்கு மாடுலஸ் எடுத்தாலும் 0 தான்.